ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சீரிஸுங்க. முத்தாசி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி, வீட்டில் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி லைக் ஒரு சின்ன வெப் சீரிஸ் தான். ஸோ அது படமாகவே கொடுத்துருக்காங்க, ஆனால் வெப் சீரிஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அமௌனிஷ கிராமம் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு சாபம் இருக்குங்க. எந்த பெண்களுக்கும் கர்ப்பம் தரிக்கவே மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க குழந்தைய பாக்கியமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு சூனியக்கார கிழவி. அந்த சூனியக்கார கிழவிக்கு ஒரு மயன். ஸோ அந்த மயனுக்கு தான் நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதான். அப்படி அந்த சூனியக்கார கிழவி என்னெல்லாம் வேலை பார்க்குறா, எதுக்கு இதெல்லாம் பார்க்குறா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்போவுமே எல்லா கதையும் சூப்பராக தான் ஆரம்பிக்குது. ஆனால் முடியும் போது வழக்கம் போல் அதே சாத்தான் கதை. உலக சினிமாவிலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் உங்களுக்கு பிடித்த சாத்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்கிட்டாங்க. ஒனிடா டிவி விக்கிறதுலேருந்து உள்ளூரில் ஏதாவது ஒரு பேய் படம் எடுத்தாலும் சாத்தான் கதையை தான் இப்போ பிடிச்சி தொங்குறாங்க. ஏன்னா சாத்தான் கதையை எடுத்துகிட்டு அது இன்டர்நேஷ்னல் ஆயிரும்னு யாரோ உங்கள் ஆள் மனசில் போய் நம்ப வச்சுருக்காங்க. ஸோ கதையை ஓட்டணும், இன்டர்நேஷ்னல் கதையை காட்டணுங்கிறக்காக இப்போ வர வர ஆவுனா சாத்தான், எதுக்கு எடுத்தாலும் சாத்தான் 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 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ சாத்தானே போதும்டா என்னை விட்டுருங்களான்னு சொல்கிற அளவுக்கு தான் பண்ணுவாங்க போல். ஸோ அதே வழக்கமான ஒரு சாத்தான் கதையை தான் நல்லா கொண்டு போய் கடைசியில் அப்படி தான் முடித்தாங்க. ஸோ ஒரு வழக்கமான ஒரு ஹாரர் ஸ்டோரியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் டைம். இதுக்கு எவ்வளோ எடுக்கலாம்னா 5க்கு 2.7 கொடுக்கலாம்.